காது மூக்கு தொண்டை சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, சிகிச்சைகள் என்ன பேசலாம். டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் காது மூக்கு தொண்டை சிறப்பு சிகிச்சை மருத்துவர் டாக்டர் ஆதவன் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். காது மூக்கு தொண்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அடிப்படையில்? அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காது மூக்கு தொண்டைன்னு எடுத்திங்கன்னா தனித்தனியாக எடுக்கக்கூடாது. நம்ம மூணுமே வந்து இன்டர்லிங்க்டு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து காதில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து தொண்டையிலும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், மூக்குலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ மூணுமே ஆக்சுவலி இன்டர்லிங்க்டு தான். ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ வந்து ஒரு காதில் வந்து ஒரு சீழ் வருதுன்னா அது மூக்குலேருந்து ஆரிஜினாக கூட இருக்கலாம். அதுமாதிரி இப்போ தொண்டைக்கு வந்து சளி வருதுன்னா அது மூக்குலேருந்து ஆரிஜின் ஆகலாம். ஸோ இப்போ மோஸ்ட் காமனாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வர்றது இயர் பெயின், அதாவது காது வலி, காதில் வந்து சீழ் வடிகிறது, காது அடைக்கிறது, இது மூணுமே வந்து இருக்கும். இதே அடலசன்ஸ்னு நினச்சிங்கன்னா ஒரு 13-18 வயசுன்னு எடுத்துக்கும் போல் காதில் வந்து குருமின்னு சொல்லுவோம், நம்ம இயர் வேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்கும் போது காது வலி அதெல்லாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இதே கொஞ்சம் இன்ஃபெக்ஷன், தொண்டை இன்ஃபெக்ஷன் வரக்குள்ளேயும் காது வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதே கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னு எடுக்கும்போது காது கேட்காமல் இருக்கிறது, அதாவது காது கேளாண்மை என்ற ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான மோஸ்டான காமன்ஸான சிம்டம்ஸாக நம்மளோட ஓபிடிக்கு வராங்க ஆக்சுவலி. இப்போ நீங்கள் சொன்னீங்க காது வலியை, காதில் வந்து அந்த வேக்ஸ் இருக்குது அப்படின்னு. இப்போ பொதுவாக அதுக்கு வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி வேக்ஸ் எடுப்பாங்க, அது சரியான முறையா? இல்லைங்க, அது கரெக்டாக நீங்கள் ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிங்க. ஆக்சுவலி மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணிவிட்டு அதனால் வர ப்ராப்ளம்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போ இப்போதைக்கு வந்து இயர் பட்ஸோ அது இல்லை, சில பேர்லாம் இன்னும் சொல்லப்போனால் இயர் பின்ஸு, அப்புறம் ஹேர் பின்ஸு அதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப 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 தப்பு ஆக்சுவலாக. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா நம்ம மோஸ்ட்டாக வந்து அந்த குருமியை உள்ளே தான் தள்ளுறாங்க, கொஞ்சம் எடுக்கிறாங்க, பட் ஆனால் அதோட இது கிடையாது, ட்ரீட்மெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல ப்ரொடக்டிவான ஒரு மெக்கானிசம் தான் அது நம்ம காதே ப்ரொடியூஸ் பண்ணுறது. அது வந்து நம்ம காதில் நம்மளோட அழுக்குன்னு சொல்கிறத விட அது வந்து நம்ம காதில் இருக்க லைனிங்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ஆயில் மாரி சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக. அது வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி இந்த நம்மளோட இயர் வேக்ஸ் ஸ்டிக்ஸோ இல்லை ஏதாச்சும் நம்ம பின்னு மாரி போடக்குள்ள உள்ளே அதை தள்ளி இன்னொன்று வந்து அது மோராக டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாக போடக்கூடாது. அதுக்கு நம்ம ஒரு இஎன்டி சர்ஜன் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கான ட்ராப்ஸ் கொஞ்சம் போட்டுட்டு, எப்போ நம்ம எடுக்கணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, எப்போனா ரொம்ப அடைச்சுன்னு இருக்குது, இப்போ ரொம்ப பெயின் வந்துட்டுருக்கு, அப்போனா மட்டும்தான் அது எடுக்கணும். இல்லைனா சும்மா விட்டாலே போதும். செல்ஃப் கிளீன்சிங் மெக்கானிசம் உள்ளது, அது தானாகவே க்ளீன் ஆகிருக்கும் ஆக்சுவலாக. இப்போ நடக்க அந்த வைப்ரேஷன்ஸில் வெளில வரும். சில பேருக்கு தான் அது கொஞ்சம் பிரச்சனை வரும், அப்போ மட்டும்தான் அது எடுக்கணும், இல்லைனா அது எடுக்கவே வேண்டாம். கண்டிப்பாக இயர் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது, கியூ ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, இயர் பென்னோ பென்சிலோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்குது. அது எல்லாமே வந்து அதுக்கு இன்ஜுரி தான் மோர் காஸ் பண்ணதை தவிர மற்றபடி அது யூஸ் கிடையவே கிடையாது. அதே மாதிரி காதில் தண்ணி ஊற்றுவாங்க, அதெல்லாமும் அதுவும் தப்பு தாங்க. என்னென்னா நம்ம அதுதான் சொல்கிறேன், திருப்பி காதுன்றது எப்பயுமே ஒரு என்வாயன்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாமே வந்து படும். இப்போ தண்ணின்றது வந்து ஒரு நல்ல மீடியம் ஃபார் க்ரோத் ஆஃப் எனி ஃபங்கஸோ இல்லை பாக்டீரியா வளருதுக்கு. நீங்கள் ஏதோ ஒரு தண்ணி ஊற்று, இப்போ சில பேர்லாம் வந்து காதில் பூச்சின்னு அவங்களே நினச்சிக்கிட்டு காதில் தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து ரொம்ப 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 தப்பு. அது திருப்பி இன்ஃபெக்ஷன் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ உள்ள ஒரு சின்ன எறும்போ எல்லாம் போனாலுமே அது இன்னுமே வந்து கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் நம்மளோட ஓபிக்கு வராங்க இந்த தண்ணியெலாம் ஊற்றிக்கிட்டு. ஸோ கண்டிப்பாக போடக்கூடாது. தண்ணி ஊற்றுறது இன்னொரு நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பூஞ்சன்னு சொல்லுவோம், ஃபங்கஸ்ன்னு சொல்லுவோம், அதுவும் வளரும் ஆக்சுவலாக. ஸோ அதுவும் வேண்டாம், கண்டிப்பாக தண்ணி போடவே கூடாது. தட் வில் பி பெட்டர் ஆப்ஷன். இங்கே வந்து நம்ம ஒரு இஎன்டி டாக்டரை பார்த்துட்டு அதுக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் இருக்குது, அதை போட்டுட்டு கொஞ்சம் சாஃப்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது. நாங்கள் வந்து கொஞ்சம் மிஷினு, இந்த சக்ஷன் மிஷின் சொல்லி நம்ம அது ஃபுல்லாகவே எடுத்துடலாம். எடுக்கும்போது இந்த வலி அவங்களுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே குறைஞ்சிடும். இப்போ காது மூக்கு தொண்டை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெதர் சார்ந்து, காலநிலை சார்ந்து, இப்போ வந்து வின்டர் சீசன் வந்தது அப்படின்னா சளி பிடிக்கிறது அப்படின்றது இருக்கும். சில பேருக்கு வேர்வையினால சம்மரில் சளி பிடிக்கும். அப்போ அது மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் வரும்? அதுதான் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் கேட்டகரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ வந்து சீசனுக்கு மட்டும் வருது அப்படின்னா நம்ம வந்து அலர்ஜிக்குன்னு சொல்ல வேண்டிய அலர்ஜிக் ரைனைட்டிஸ்ன்னு சொல்லப்போம். அலர்ஜி ரைனைட்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லாமல் நம்ம அலர்ஜினால் நம்ம ஏரோசல்ஸால் வர்றதுனால மூக்கில் போக்குள்ள அந்த வீக்கம் வரும். அந்த வீக்கத்தினால சளியோ மூக்கு அரிப்பு அது மாதிரி வர்றது. பட் என்ன பிரச்சனை, நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஒரு அலர்ஜி இல்லை சைனஸ்னு ஒரு பொதுவான டேர்மை வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த ஃப்ளூவாக இருந்தாலும் சரி, அலர்ஜிக் ரைனைட்டிஸாக இருந்தாலும் சரி, இல்லை காமன் கோல்டாக இருந்தாலும், இது எல்லாமே நம்ம ஒரே கேட்டகரியில் போகிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் சொன்ன மாரி அந்த வெதருக்கு வர்றது எல்லாமே அலர்ஜினால் வருது. எப்போனா மோஸ்ட்டாக வந்து இந்த வின்டர் சீசன்லாம் மோஸ்ட் காமனாக இருக்கும். இந்த போலன் வர இதில் அதேமாரி இப்போ வேலை செய்கிறாங்க, அப்போ தூசி ரொம்ப அதிகமாக வரும், அவங்களுக்குலாம் ரொம்ப காமனாக வர்றது தான் இது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நம்ம அதை கரெக்டான ஒரு டாக்டர்ஸ்கிட்ட கரெக்டான டைமில் போகக்குள்ள அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அலர்ஜி ரைனைட்டிஸோட ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஏன்னா அது வந்து அப்பப்போ வரலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கலாம்.
இப்போ அதே ரூமில் 3 பேர் இருப்பாங்க, பட் ஆனால் அவருக்கு மட்டும் அந்த தும்மல் வரும். அதுதான் அந்த அலர்ஜி ரைனைட்டிஸ்னு சொல்லுவோம். இது வந்து அந்த மூக்கில் இருக்கிற அந்த லைனிங் வந்து வீங்கி அதுலேருந்து வர அந்த சளி தான் ஆக்சுவலாக இது. ஸோ மூக்கு அரிக்கலாம், சளி வரலாம், கண் அரிப்பு, இதெல்லாமே இருக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை பண்ணிவிட்டு எண்டோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். மூக்கில் வந்து ஜஸ்ட் லைட் அடித்து பார்த்துட்டு வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை, இது வெறும் அலர்ஜி தானா அப்படின்னு பார்க்கணும். சில பேருக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக விடக்குள்ள சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். எப்படின்னா நீர்க்கட்டி, மூக்கில் வந்து பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும். அதேமாரி இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு எடுத்திங்கன்னா இதேமாரி சீசன் வேரியேஷன்ஸ் இருக்கும். சில குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப சில்லுன்னு ஒரு வெதரில் இருக்கக்குள்ள இல்லை கோல்டாக இதை எடுப்பாங்க, அப்போ வந்து தொண்டை வலி வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து டான்சிலைட்டிஸ்னு சொல்லுவோம். அது த்ரோட் பெயின், அதேமாதிரி மூக்கு அடைச்சிக்கணும். மூக்குக்கு பின்னாடியும் ஒரு சதை உண்டு, இட்ஸ் கால்ட் அடினாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குலாம் அந்த கோல்டு சீசனில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக எடுக்கிறது, டெய்லி ஆவி பிடிக்கிறது, உப்பு தண்ணி போட்டு கொப்பளிக்கிறது, இதெல்லாம் எடுத்திங்கன்னா கொஞ்சம் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸாக இருக்கும். அதேமாதிரி இந்த அலர்ஜி ரைனைட்டிஸ்க்கு வந்து நம்ம மாஸ்க் போட்டுக்கிறது, அதேமாதிரி தூசியெல்லாம் இல்லாத இடத்துக்கு கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறது, எவ்ரி 3rd டே 4th டே நம்ம இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது, ஏசி இருக்க ஃபில்டர்ஸை கொஞ்சம் மாற்றுறது, அது மாதிரி இருக்கிற ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ண முடியும், கொஞ்சம் கம்மி பண்ண முடியும் சிம்டம்ஸை. ஸோ தட் அவங்க வந்து இந்த மெடிசன்ஸ்க்கு டிபெண்ட்டாகவே இருக்க மாட்டாங்க. சும்மா மாத்திரை எடுக்கிறது, சும்மா வேறு ஏதோ போட்டுக்கிறது, அதெல்லாம் வேண்டாமல் இருக்கிறது பெட்டர். இப்போ நீங்கள் சொன்ன டான்சில்ஸ் அப்படின்றது ரொம்ப காமன், அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ டான்சில்ஸ் அப்படின்னா என்ன? டான்சில்ஸ்ன்றது வந்து வேறு எதுவுமே ஒரு நெறிக்கட்டி தான், நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கிற நெறி ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வருது, இல்லை பாப்பா வந்து அடிக்கடி அந்த ஐஸ் க்யூப்ஸு இது மாதிரி சின்ன கோல்டான ஐட்டம்ஸ் எடுக்கக்குள்ள அது வந்து வீங்கிக்கலாம். ஸோ அந்த வீக்கம் வந்து சம்டைம்ஸ் பர்சிஸ்ட் ஆகும். ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து இருக்கும் ஒரு சைஸுக்கு. அதுக்கு நம்ம ஒரு கிரேடிங் வச்சுக்கோம், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, டிபெண்டிங் அப்போ இந்த சைஸ். இப்போ வந்து பெருசாக இருக்குன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து அது கிரேட் 1, இதுவே 2 தொட்டுட்டு இருக்குன்னா அது கிரேட் 2, 3 அது மாதிரி வருது. அதேமாதிரி அடிக்கடி வந்து நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குனாலும் அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் டான்சிலைட்டிஸாக மாறதுக்கு. அதில் வந்து கொஞ்சம் பஸ்ஸெல்லாம் சேர்ந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், அதுதான் நம்ம டான்சிலைட்டின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் நம்மளுக்கு மூக்குக்கு பின்னாடி ஒரு சதை உண்டு, அதுதான் அடினாய்ட்ஸ் சொல்லுவோம். அதுவும் ஒரு ஒன் டைப் ஆஃப் ஒரு லிம்ஃப் நோட்ஸ் தான் ஆக்சுவலாக. அதுவும் சேர்ந்து இந்தமாதிரி க்ரானிக்காக இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஏன்னா என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்க வாயை திறந்து சுவாசம் விடுவாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸாக பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க, நைட்டு தூங்கக்குள்ளே வாயை திறந்து சுவாசம் விடுறாங்க. ஏன்னா இது வீங்கிக்குது, வீங்கினதுனால ஏர்வே வந்து பிளாக் ஆகுது, அதனால் வாயை திறந்து ஈஸியாக மூச்சுவிடும். இன்னும் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இந்த வாயை திறந்து சுவாசத்தினால இன்னும் இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் தொண்டைக்கு போக அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் சில பேருக்கு வந்து இந்த டான்சில் வந்து சர்ஜரி பண்ண பிரச்சனையா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது பயப்பட தேவை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம மூஞ்சில் பார்த்திங்கன்னா 352 மேலே நம்ம லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த பெரிய இது வந்து இந்த டான்சில். அதால் அதை பார்த்து பயப்படவும் அச்சப்படவும் வேண்டாம். ஏதாச்சும் இருந்தால் ஃபஸ்ட்டு மெடிசனில் ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ண பார்க்கலாம். அதுக்கு மேலே திருப்பி இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, இதேமாரி நான் சொன்னல அப்ஸ்ட்ரக்டிவ் காசஸ் மாரி அடைக்கிற மாதிரி இருக்குது, மூச்சு கூட திணறல், அப்போ சர்ஜரிக்கு போக வேண்டியது நிலைமைக்கு இருக்கும். அதால் இதை பார்த்து பயப்பட வேணாம், எதாவது இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி மூக்கை பொறுத்த வரைக்கும் டீவியேஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரியான சர்ஜரின்றது தேவையா? சில பேருக்கு ரொம்ப தேவை. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து நடுவில் இருக்காது, 80% வந்து கொஞ்சம் வளைவு இருக்க தான் செய்யும். பட் யாருக்கு நம்ம வந்து சர்ஜரியோ இல்லை ஏதாச்சும் இண்டிகேட் பண்ணுறோன்னா எப்போ வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் தொந்தரவு தருது, தொந்தரவு இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு மூக்கு வளைவு வந்து ரொம்ப இருக்கிறதுனால அடைச்சிக்கும் ஒரு சைடு, சில பேரால் மூச்சு விட முடியும். அடுத்தது இதுவே வந்து ஸ்னோரிங்க்கு கொண்டு வரும், அதாவது கொரட்டை. இப்போ புது டேர்ம் கொண்டு வரேன், கொரட்டை. இந்த கொரட்டையும் கொண்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து அதுவே அப்ஸ்ட்ரக்ஷனாக மாறும், அப்ஸ்ட்ரக்டிவ் ஆப்னியா அப்படின்றது ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதெல்லாமே அந்த வளைவுனால் வருது. இன்னொன்று வந்து அந்த வளைவு வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜு மாதிரி வரும். அது வந்து என்ன பண்ணுவோம், மூக்கோட எட்ஜில் தொட ஒரு வாட்டி ரத்தம் கூட வரலாம் சில பேருக்கு. அது வந்து எபிஸ்டாசிஸ் ஆர் மூக்கில் வந்து ரத்தம் வருது. அது வந்து ஏன்னா இந்த மூக்கு வீங்கினதுனாலையும் இந்த ஷார்ப்பாக இருக்கிற ஹெட்ஜுனாலும் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதான் சிம்டம்ஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து இது மாதிரி ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குன்னா தான் அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பற்றி நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும். அப்போ அது பண்ணுறது ஈஸி தான். அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டே கேர் மாதிரி தான். காலைல அட்மிஷன் ஆவீங்க, ஒரு 3 hours சர்ஜரி பண்ணுவோம், அன்றைக்கி நைட்டே கூட டிஸ்சார்ஜ் பண்ணுவோம். வெறும் வந்து செப்டம் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து நம்ம எண்டோஸ்கோப்பியில் தான் பண்ணுவோம். வெளியே எதுவும் ஸ்கார் தெரியாது, ஃபேஸ் எல்லாம் எதுவும் மாறாது, ஒன்றுமே பெரிய இஷ்யூஸ் கிடையாது ஆக்சுவலாக. அதனால் அது ரொம்ப இண்டிகேட்டடாக இருந்தால் மட்டும் சர்ஜரி பண்ணுறது பெட்டர்.
இப்போ தொண்டை பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரல்ல மாற்றம் வர்றதுன்றது ஒரு நோய்க்கான அறிகுறியா? கண்டிப்பாங்க. எப்போ ஆகும்னா, இப்போ வந்து சில பேருக்கு வந்து குரல் வந்து கற்றுருக்கிறோம், சில பேருக்கு குரலே வரலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்போ அக்யூட்டாக இருக்குது. அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம நல்லா கத்திட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து தியேட்டருக்கு போகிறோமோ இல்லை எதுக்காக போகிறோமோ நல்லா கத்திட்டு, அப்போ 2 நாள் 3 நாள் அதுக்கப்புறம் வாய்ஸ் வந்துட்டால் பிரச்சனை கிடையாது. இதுவே ஒரு 2 வாரம் தொடர்ந்து இல்லை 3 வாரம் தொடர்ந்து வாய்ஸே வரல, எனக்கு வந்து நான் பேசக்குள்ளே காற்று தான் வருதுங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு சிம்டம். அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சிம்டம், கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. சில ப்ரொஃபஷனல்ஸ் இப்போ நீங்கள் கொஞ்சம் பாட்டு பாடுறவங்க இல்லைனா ரொம்ப டீச்சர்ஸாக இருக்கிறவங்க, குரல் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் ஒரு சின்ன கட்டி மாதிரியே ஃபார்ம் ஆகும், சம்திங் கால்ட் அஸ் வோக்கல் நாடியூல்னு சொல்லுவோம். அதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 வாரத்துக்கு மேலே ஏதாவது குரல் மாற்றம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அது என்ன வேணாலும் நம்ம போகலாம். இப்போ நான் சொன்னது வோக்கல் கார்ட் நாடியூல். இதேமாரி சில வாட்டி வந்தீங்கன்னா பாலிப்புன்னு சொல்லுவோம். எப்படி இங்கே மூக்கில் நீர் கட்டி வருதோ அதேமாரி தொண்டையிலும் பேசி பேசி அந்த வீக்கம் இருக்கிறதுனாலையும் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே கொஞ்சம் கொஞ்சம் வயசானவங்களாக இருக்கவங்களுக்குள்ள இதேமாரி 3 வருஷம் கேன்சருக்கான முதல் சிம்டமே வெறும் ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸாகவும் இருக்கலாம், குரல் கட்டியாகவும் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த டூரேஷன்ஸை வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து வறட்டு இருமல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கான காரணம் என்ன? இது 2 விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது நம்ம ஜிஆர்டின்னு ஒரு சிம்டம் இருக்குது. அதாவது கேஸ்ட்ரிக்லேருந்து நம்ம உணவு குழாயிலேருந்து மேலே வருது. இதுவே இன்னும் கொஞ்சம் மேலே வர்றது தான் நமக்கு தொண்டைக்கு வர்றது தான் வந்து எல்பிஆர்டின். இது ஒரு புது டேர்ம் ஆக்சுவலாக. லரிங்கோ ஃபெரிஞ்சியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். லாரிங்ஸ்ன்றது இந்த பகுதி, ஃபேரிங்ஸும் மூக்கு பின்னாடிலேருந்து வர பகுதி. அதுக்கும் அந்த ஆசிட் வந்து மேலே போகலாம். அது என்ன ஆகுனா தொடர்ந்து படப்பட ஆசிட் எங்கே பட்டாலுமே ஃபஸ்ட்டு வந்து நீரை தான் இழுத்துரும். ஸோ டீஹைட்ரேஷன் கொடுக்கும். அப்போ அந்த ட்ரை காஃப் வரும். அதான் நீங்கள் அந்த வரட்டிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த அலர்ஜி. ஏற்கனவே நம்ம பேசினது படி தான் சில தூசி அதே மாதிரி க்ரானிக்காக அந்த தூசியில் பட்டுகிட்டே இருக்கக்குள்ளேயும் அவங்களுக்கு இருமல் வரதுக்கு சான்சஸ். ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கும் ஒரு எண்டோஸ்கோப்பின்ற ஒரு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அது மூக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த காஸ்னால் நம்ம இப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மாத்திரைங்க, கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், டைமுக்கு சாப்பிட்றது அதுமாரி பண்ணுறதுக்கு இருக்கும். அலர்ஜியாக இருந்துச்சுன்னா மாஸ்க் போடுறது, சில டேப்லெட்ஸு, கொஞ்சம் ஸ்ப்ரேஸு இதெல்லாமே கொடுத்துட்டாலும் பெட்டராகும். இப்போ உணவு பழக்க வழக்கங்கள் தொண்டையை இரிட்டேட் பண்ணுமா டாக்டர்? கண்டிப்பாங்க. இப்போ டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இங்கே எரிச்சல் இருக்கும். அது அடுத்தது தொண்டைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டைமுக்கு சாப்பிடணும். இன்னொன்று வந்து சில பேருக்கு வந்து நம்ம எவ்வளோ டைமுக்கு சாப்பிட்டாலும் ஆசிட் வருதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் பிரித்து சாப்பிட்றது பெட்டரானு சொல்லுவாங்க. ஒரு 5 மீல் அடி அது மாதிரி. ஸோ அது அப்போ வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வந்து மேலே வராமல் இருக்கும். இதுவே க்ரானிக்காக இருந்துக்கிட்டே இருக்குன்னா நான் சொன்னேன்னா ஃபஸ்ட் அந்த வோக்கல் கார்ட் நாடியூல்னு அது வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால தான் வாய்ஸ் ஹைஜின்னு சொல்லுவோம். அதாவது டைமுக்கு சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது இதெல்லாமே நம்ம கொஞ்சம் எடுத்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுதுங்க. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காது கேளாமை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஒன்று, காது கேளாமைன்றது பிறவியிலேயே வரக்கூடியதாகவும் இருக்கும், இன்னொரு பக்கம் அக்யூட்டாக திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னா எதனால்? எப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கஞ்சனிட்டல்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்னதா பிறந்தலேருந்தே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் பாப்பா வயிற்றுலேயே இருக்கக்குள்ளேயே ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ்னால வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து ஜெனட்டிக்காக வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம திருப்பி கொஞ்சம் அனாட்டமி போனோன்னா காதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. இப்போ காது வெளியிலேருந்து இங்கே சில பேருக்கு இந்த காதே ஃபுல்லாகவே அடைச்சிருக்கவும் சான்சஸ் இருக்குது. ஒரு காது சரியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால் வரதுக்கு சான்சஸ். ஸோ எதனாலன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது உள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து மெயின் திங் வந்து காக்லியான்னு சொல்லுவோம். அது வந்து தான் வந்து ஒரு ப்ராசஸிங் யூனிட் மாதிரி. இப்போ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு இது தொட்டிங்கன்னா அது சவுண்டு போய் அங்கே போய் ரீச் ஆனப்போ பிரெயினுக்கு போய் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அப்போ வந்து அதில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அப்போ அதுலேயும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் இப்போ எங்கெங்கே ப்ராப்ளம் இப்போ வந்து வெளியிலேருந்து உள்ளே எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஆனால் மோஸ்ட் காமனாக பார்த்திங்கன்னா இந்த காக்லியா தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து புதுசாக இப்போ வந்திருக்கு வந்து காக்லியர் இம்ப்ளான்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இது வந்து நம்ம பைபாஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு இம்ப்ளான்ட்டே வெளியே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். பட் ஆனால் இந்த குழந்தைங்களே கஞ்சனேட்டில் இருக்கக்குள்ள அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து வாட் எவர் நம்ம கேட்குறோமோ அதை தான் பாப்பா பேசும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இயர்ஸ்லேயே நம்ம பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பேச்சு திறமை, நம்ம பேசுகிறது, வேர்ட்ஸோட திங்ஸ் எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம வந்து பார்க்குறது. கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக வர்றது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு எப்படி கண்ணு வந்து கொஞ்சம் மங்களாக தெரிய ஆரம்பிக்கும்போது அதுவே காது கொஞ்சம் கேட்காத மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அது வந்து அந்த நர்வ் தேய்மானத்தினால வர்றது தான் அது வந்து நம்ம கண்டுபிடிக்க திருப்பி அதே ஆடியோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. அந்த டெஸ்ட்டு பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் ஹியரிங் எய்டோ
இல்லை அதுக்கான மெடிக்கேஷன்ஸோ இல்லை இன்ஜெக்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அக்யூட்டாக சில பேருக்கு வந்து போகும், அதுதான் சடனாக. இப்போ நான் எனக்கு இன்னி கேட்டுட்டு இருக்கு, நாளைக்கு டக்குன்னு கேட்கல அப்படின்றது வந்து நம்ம சடன் சென்சர் நியூரல் ஹியரிங் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த நரம்பில் ஒரு வீக்கம் நடக்கும், அது ஒன்றும் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டக்குன்னு எதாவது அடிப்பட்டது, இல்லை ஜில்லுன்னு ஒரு இது இருக்கிற மாதிரி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இப்படி ஆகிறது சான்சஸ். அவங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமாகவே நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு கேள்வியை வந்து அதான் நம்மளோட ஹியரிங் பவர் வந்து நம்ம ரிஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி அக்யூட்டாக ஆச்சு. ஏன்னா ப்ரொக்ரெசிவாக இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. அது வந்து நர்வ் தேய்மானத்தினால நடக்கிறது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். காது சார்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது டினிட்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன டாக்டர்? டினிட்டஸ்ன்றது வந்து ஒரு ரிங்கிங் சவுண்ட் இந்த இயர்னு சொல்லுவாங்க, அதான் மணி அடிக்கிற மாதிரி சில பேருக்கு. இது வந்து சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்து அலை மாதிரி வரலாம், சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி கொயின் இங் அப்படின்னு கூட சவுண்டு வரலாம். இது என்னென்னா பிரச்சனை வந்து இந்த நம்ம சொன்னிருந்தோம்ல காக்லியான்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் இருக்கிற குறைபாடு தான். திருப்பி அதே தான், நம்மளுக்கு எப்படி ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் அது ஒரு டேப் மாதிரி இருக்கும், அது தட்டினா தான் பிரெயின் போகும். அப்போ வந்து அதில் ஏதோ தேய்மானம் வருதோ அப்போ வந்து இந்த சவுண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திருப்பி அதே தான், நம்ம ஒரு ஆடியோமெட்ரின்னு ஒன்று இருக்குது, அதாவது ஒரு ஃப்ரீக்வன்சியும் நம்ம செக் பண்ணுவோம். இதை பண்ணிவிட்டு இதனால தான் வருதா அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரி டேப்லெட்ஸு இல்லைனா நம்மளுக்கு தேவைன்னா ஹியரிங் எய்டு. இப்போ புதுசாக வந்து மாஸ்கர்ஸ்னு ஒன்று வந்திருக்கு, அதாவது இந்த சவுண்டே பிளாக் பண்ணிடும். ஸோ அதான் இப்போ இந்த ஃப்ரீக்வன்சியில் இப்போ வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2000 ஹெர்ட்ஸில் தான் அந்த உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா, அதை மாஸ்க் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த சவுண்டு உங்களுக்கு வராது, டினிட்டஸ். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னா அந்த சவுண்டு ஈன்னு இருக்கிறதே அவங்க இரிட்டேட்டிவாக இருக்கும், அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதை மாஸ்க் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து அது ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலி. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஸ்டிக்மா இருக்குது, அந்த ஹியரிங் எய்டுன்றது ஒரு ஸ்டிக்மா. பட் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு, ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ்லாம் வைக்கிறீங்க, எல்லாமே யூஸ் பண்ணிங்க, அதே மாதிரி தான் இந்த ஹியரிங் எய்டும். ஸோ அதை வைக்கக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், இது வில் பெட்டர் ஆக்சுவலாக. இப்போ டினிட்டஸ் ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா அது வந்து கண்டினியூஸாக வருமா, பெர்மனெண்ட் ஆகிடுமா? இல்லைங்க, அப்படி வாய்ப்பில்லை. அதான் சொல்ல சில இது வந்து கொஞ்சம் வேறு காசஸாலே இருக்கலாம். இப்போ நம்ம ஒன்று வந்து நரம்பு தேய்மானம் அதனால் வருது, இன்னொன்று வந்து ரத்த சோகை கம்மியாக இருக்குது, அனிமியான்னு சொல்லுவோம், அவங்களுக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலும் இப்படி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னொன்று வந்து இன்னர், அதாவது மிடில் இயர்னு சொல்லுவோம், அதாவது உள்காது. இப்போ வெளிக்காது உள்காது, நம்மளோட உள்காதுன்னு சொல்லுவோம், இன்னர் இயர் இன்னர் மோஸ்ட் இயர் சொல்லுவோம். அங்கே இப்போ மிடில் காது, அதாவது நம்மளோட நடுக்காதில் ஏதாச்சும் ஃப்ளூயிடு போய் சேர்ந்துருந்தாலும் இது மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கோல்டு அது வந்து அதனால் வரதால இருக்குன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணிட்டாலே இந்த போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த நரம்பு தேய்மானத்திலாம் வரது தான் கொஞ்சம் பர்மனெண்ட்டாக இருக்கும். அதை தான் அந்த ஹியரிங் எய்டு வச்சோ இல்லை வேறு ஏதாச்சும் மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தோ நம்ம இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பெரும்பாலும் சொல்லக்கூடியவங்களுக்கு வெர்டிகோன்றது இப்போ ரொம்ப காமன் ஆகிடுச்சு. வெர்டிகோ ப்ராப்ளம் அப்படின்றது எதனால் ஏற்படுது? இது வந்து தலை சுத்தல் அப்படின்றது தான். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம உள்காதுன்னு பேசியிருந்தோம்னா காக்லியா, அந்த வெஸ்டிபிள், இது எல்லாமே ஒன்றா கலரில் இருக்குது. ஸோ எப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பிளேன் மாரி தான், நம்ம இப்போ பேலன்ஸாக இருக்கணும்னா 3 திங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து இன்னர் காது, அதாவது காதுக்குள்ளே இருக்கிறது, அடுத்தது கண், அடுத்தது பிரெயின் தான் வந்து இன்ஜின் மாதிரி, அதுதான் நம்மளோட மெயின் திங்கு. பட் இதுதான் நம்மளோட விங்ஸ் ஆஃப் தி ஏரோப்ளேன்னு சொல்லுவோம். அதாவது கரெக்டாக நம்ம இப்போ திரும்புகிறோன்னா உள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதுவும் திரும்பணும். ஸோ அப்போ அதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அப்போ வந்து இந்த வெர்டிகோன்னு சொல்லுவோம். அதில் வந்து ஒரு சின்ன கல் மாதிரி சம்டைம்ஸ் ஃபார்ம் ஆகும், இட்ஸ் கால்ட் ஓட்டோலித்துன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து இப்போ ஒரு பக்கம் கரெக்டாக டிப்பிக்கலாக பேஷண்ட் சொல்லுவாங்க, நான் ஒரு பக்கம் ரைட்டை திரும்புகிறேன், உடனே நல்லா ரூமே சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அப்படியே நான் வந்து படுத்துறேன், அதுக்கப்புறம் நார்மலாக. இது பேர் தான் வந்து பினைன் பொசிஷனல் பேராக்சிமல் வெர்டிகோன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு பகுதி மட்டும் திரும்பக்குள்ள அதிகமாக வர்றது அந்த தலை சுற்று. இது வந்து யூஸ்வலாக சின்ன கல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ஆகுனா அந்த கல் ஃபஸ்ட்டு மூவ் ஆயிடும், நம்ம இந்த காதில் இருக்கிற ஃப்ளூயிட் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அப்போ வர்றது அந்த தலை சுற்றல் ஆக்சுவலாக. இதான் மோஸ்ட் காமன், எல்லாருக்கும் ஒரு மிடில் ஏஜ்லேருந்து வயசானவங்களுக்கு வர்றது இதுதான். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ்லேயே சரி பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ இது ரொம்ப காமனாக இருக்கிறது. அடுத்தது வந்து சில வந்து வெஸ்டிபுலர் நியூரைட்டுன்னு சொல்லுவோம், அது வந்து வீங்கிறது, அந்த உள்ள அந்த காக்லியா திருப்பியும் அந்த வெஸ்டிபிள் சொல்கிறது வந்து வீங்கினதுனால வர்றது தான் இது. இது வந்து கொஞ்சம் மெடிக்கேஷன்ஸ் தேவைப்படும், கொஞ்சம் எக்ஸசைஸ் தேவைப்படும், அதனால் வருது. அடுத்து வந்து திருப்பியும் நரம்பு தேய்மானத்தினாலே சம்டைம்ஸ் தலைவலி வரலாம், தலை சுத்தல் வரலாம். அதுவும் வந்து இதனால் நம்ம திருப்பியும் ஹியரிங் எய்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி தான் செட்டில் பண்ண முடியும். இப்போ என்ன மாதிரியான தவறுகள் பண்ணுறதுனால குறிப்பாக வெர்டிகோ வருது? வெர்டிகோ வந்து கொஞ்சம் தண்ணி குடிக்காமல் இருக்கிறது தான். ஏன்னா அந்த கல் ஃபார்மேஷன்றது வந்து கொஞ்சம் டீஹைட்ரேஷனால வர்றது தான். ஸோ அதே மாதிரி டக்குன்ட்டு திரும்புறது, டக்குன்னு ஏஞ்சிக்கிறது, இதெல்லாமே கொஞ்சம் செய்ய வேண்டாம். இதனாலே கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக.
மற்றபடி வந்து அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணுறது நல்லது. ஒரு பீரியாடிக்காக கொஞ்சம் நமக்கு ஏற்கனவே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குது, லைட்டாக தலை சுற்றல் இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு பொசிஷன் ஏறும்போதே இருக்குன்னா ஒரு ENT சர்ஜனை பார்த்துட்டு தேவைன்னா ஒரு ஆடியோமெட்ரி இல்லை தேவைன்னா வேறு ஏதாச்சும் டெஸ்ட் வேணுமான்னு மட்டும் பண்ணுறது பெட்டர். ஸோ உங்களுக்கு ஏன்னா அது வந்து செல்ஃப் தான், அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு தலை சுற்றல் இருக்கா இல்லையான்றது. ஸோ அவங்க ஃபஸ்ட்டே பார்த்துட்டாங்கன்னா இட் வே பெட்டர் ஆப்ஷன். அடுத்தது வந்து சைனஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்போ சைனஸ் அப்படின்றது என்ன? சைனஸ்ன்றது வந்து ஆக்சுவலி நம்ம எல்லா உடம்புலையும் இருக்கிறது. அது வந்து ஒரு நம்ம போனில் இருக்கிற ஒரு கேப், அதில் வந்து நம்மளுக்கு இருக்கிறது. எப்போ ப்ராப்ளம்னா சைனசைட்டிஸ், அதில் வந்து ஃப்ளூயிட் நிற்குதோ இல்லை வீங்கும் போது தான் அது சைனசைட்டிஸ் அதுதான் நமக்கு பிரச்சனையே. இப்போ எல்லாருமே ஒரு டேர்ம், நான் ஃபஸ்ட்டு நம்ம அலர்ஜியை பற்றி பேசியிருந்தோம், அதுவும் சைனஸாக சொல்கிறாங்க. கோல்டாக இருக்குது அதுவும் சைனஸாக சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. எப்போ வந்து இந்த சைனஸ், இப்போ நம்ம சொன்ன சைனஸ் வந்து மூக்கு வழியாக தான் நமக்கு என்ட்ரன்ஸ் ஆகும். அதில் ஏதாவது பிளாக் இருக்கோ அப்போ ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து சைனசைட்டிஸாக மாறும். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்த மூக்கு வளைவு, அதுவும் ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா அது வந்து பிளாக் பண்ணி விட்டுரும். அப்போ தான் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வருது. ஸோ திருப்பியும் நமக்கு ஒரு சின்ன எண்டோஸ்கோப்பி மாதிரி ஒன்று பார்த்துட்டு என்ன ரீசனால் வருது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து அந்த மூக்கு வளைவு தான் பிரச்சனைனா அதை ஃபஸ்ட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு சைனஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் நின்றும். இல்லைன்னா நம்ம ப்ரீவியஸாக பேசின மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னால சம்டைம்ஸ் பாலிப்ஸ்னு சொல்லுவோம், நீர் கட்டி இருக்கும், அதை கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுட்டு இந்த சைனஸை கொஞ்சம் பெருசாக்கினாலும் கிளியர் ஆகிடும். அதேமாதிரி கொஞ்சம் வேறு ஏதாச்சும் இப்போ உள்ளே வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வீக்கம் இருக்கும், அதையும் நம்ம கிளியர் பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈஸியான மெத்தட் தான். ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப்பி காசை கண்டுபிடிக்கணும், அதை ட்ரீட் பண்ணிட்டாலே சைனஸ் வந்து ஒட்டுமொத்தமாக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் காது மூக்கு தொண்டை சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் சிறப்பான சிகிச்சை கொடுக்கப்படுது. ஆமாங்க, கண்டிப்பாக எல்லாருமே நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிறோம். இயர்னாலும் நம்ம இப்போ காதில் ஏதோ ஓட்டை இருக்குது, அதுக்கு டிம்பனோபிளாஸ்டி பண்ணுறோம். அதுக்கப்புறம் உள்ளே ஏதாச்சும் இருந்தால் மாஸ்டைடெக்டமின் பண்ணுறோம். ஸோ காதுக்கும் அது கிளியரன்ஸ் ஆகிடும். அதேமாதிரி காதுக்கு எல்லாமே வந்தாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். நோஸ்ன்னு எடுத்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி மூக்கா இப்போ வந்து பிளாக்காக இருக்குது, மூக்கு வளைவு இருக்குனாலும் நம்ம அதுக்கான செப்டோபிளாஸ்டின்னு ஒரு சர்ஜரி இருக்குது. அது ஆல்மோஸ்ட் சொன்ன மாதிரி ஒரே நாளில் வந்து அட்மிட் ஆகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது சைனசைட்டிஸ்க்கு அதே தான் ஃபெஸ்ன்னு சொல்லுவோம், அது ஃபங்க்ஷனல் எண்டோஸ்கோபிக் சைனஸ் சர்ஜரி, அதுவும் எண்டோஸ்கோப்பிக்கில் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம எல்லாமே மூக்கு வாயிலே நம்ம இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஸ்காரே எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு வந்து ஸ்கார்லெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா எண்டோஸ்கோப்பியில் பண்ணுறோம். அடுத்தது வந்து மூக்கு வீங்கவும் மூக்கு ஷேப் மாறுறதோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வரலாம். ஒன்று அடுத்தது வந்து நம்ம எண்டோஸ்கோப்பிக்கில் பண்ணதுனால ஸ்கார்லெஸ்ஸு, அதேமாதிரி 24 ஹவர்ஸும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம 36 ஹவர்ஸாக மேக்ஸிமம் நம்மளோட ஹாஸ்பிட்டல் பீரியடு. அதேமாதிரி த்ரோட்டுன்னு எடுத்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் த்ரோட்டில் அந்த நாடியூல், அதுவும் வந்து மைக்ரோ லரிஞ்சல் சர்ஜரின்னு சொல்லுவோம். அது வந்து ரொம்ப மினிமமாக நம்ம பார்த்துட்டு அதில் இருந்து கட்டியோ இல்லை அந்த நாடியூலோ நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு தான் இருக்கும். நிச்சயமா இவ்வளோ நேரம் காது மூக்கு தொண்டை சார்ந்த என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், அதற்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் தேவை, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூங்க. தேங்க்ஸ்.